கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற நேரத்தில் ஒரு மனிதன் உங்களுக்கு உதவி செய்கிறான் பாருங்கள். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்கள். அந்த வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வைக்கம் முகமது என்கின்ற ஒரு எழுத்தாளர், அவர் கதை எழுதி கொண்டே இருக்கிறார். பசி மறந்து எழுதி கொண்டு இருக்கிறார். 2 நாட்களாக எழுதுகிறார். திடீரென்று பசி வந்து விட்டது. ஒரு நாள் ஹோட்டலுக்கு போகிறார். அவர் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. சாப்பிட்டு முடிஞ்சோடனே பையை தேடுறாரு. கையில் காசு இல்லை. ஐயோ, காசை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோமே, இந்த ஓனர் என்ன சொல்ல போகிறானோ தெரியலையே அப்படின்ட்டு போய், ஐயா கொஞ்சம் தயவுசெய்து இந்த பில்லுக்குரிய பணம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்து வந்துட்டுமா அப்படின்னு கேட்டாராம். அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, டேய் யாருக்கிட்டடா ஏமாத்துற அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ரொம்ப தூக்கி வாரி போயிடுச்சான். அவர் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய எழுத்தாளர், யாருன்னே தெரியல. டேய் உன் சட்டையை கழட்டா அப்படின்னோடனே, தம்பி இந்த மாதிரிலாம் பேசாத, தரக்குறைவாக பேசாத அப்படின்னோடனே, என்னடா உனக்கு ஏமாத்துறதுக்கு வந்திருக்க ஹோட்டலுக்கு அப்படின்னோடனே, சட்டையை கழட்டா அப்படின்னோடனே சட்டையை கழட்டினாராம். கழட்டினோடனே அங்கே கிட்டத்தட்ட 60 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு 2 அணா கொடுக்கறதுக்கு யாருக்குமே வக்கில்லை. திடீர்னு அடுத்தது அவன் சொல்கிறானா, டேய் வேஷ்டியை கழட்டா அப்படின்னு. ஆனான் வேஷ்டியை கழட்டுன்னு சொன்ன உடனே வெளியிலேருந்து ஒரு குரல் வந்துச்சான். யோ, அவர் வேஷ்டியெல்லாம் கழட்ட சொல்ல வேண்டாயா, இந்தையா உனக்கு 2 அணா தானேயா, இந்தையா வச்சுங்க, பெரியவரை வாங்க பெரியவரை அப்படின்ட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்தானான். சட்டையை போடுங்க, நீங்கள் சட்டையை போட்டு பர்ஸு ஒரு 20 பர்ஸு இருக்குது, இதில் எந்த பர்ஸு உங்கள் பர்ஸு பாருங்கள் அப்படின்னு ஆனான். அவர் உடனே திக்குமுக்கள் ஆடி போயிடுச்சு. ஏன் பர்ஸு விணுக்கிட்டேன் எப்படி வந்துச்சு, பர்ஸு இருக்காதே அப்படின்னு. இல்லைப்பா என்னுடைய பர்ஸு எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் போயிட்டானான். அப்படியே விடுவிடுன்னு போயிட்டானான். திரும்பி கூப்பிட்றதுக்குள்ளே அவன் கண்ணிலே தெரியலையான். பாருங்கள், ஏற்ற நேரத்தில் அந்த ஒரு தேவ மனுஷனை, அந்த ஒரு நீதிமான காப்பாற்றுவதற்கு எங்கேருந்தோ ஒரு மனிதன் வந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தான் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் உங்கள் எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார். 2 சாமுவேலின் புத்தகத்தில் நான் பார்க்கும்போது, 1 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அங்கே தாவீதை சவுலின் சேவர்கள் துரத்தி வருகிறார்கள். சவுல் தாவீதை வேட்டையாடுவதற்காக இராணுவத்தை அனுப்பியிருக்கிறான். அவனுடைய இராணுவம் மலை இந்த பக்கத்திலும், தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் அந்த பக்கத்திலும், மலையின் அந்த பக்கத்திலும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். சுற்றியிலும் வருகிறார்கள். ஒரு சமயத்தில் தாவீதை ஃபுல்லாக வளைந்து கொண்டார்கள். தாவீதால் எஸ்கேப் ஆகவே முடியல. அந்த வைக்கம் முகமது மாதிரி எஸ்கேப் ஆகவே முடியல. அந்த நேரத்தில் ஒரு ஆள் அங்கே இஸ்ரேலேருந்து வருகிறான். ராஜா, இப்பொழுது தாவீதை பிடிக்காதீங்க, நம்முடைய தேசத்தில் பெலிசர் படையெடுத்து வந்திருக்கிறார்கள், அதனால் நாம் போய் பெலிசரை பின்தொடர்வோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்களாம். தாவீது பெருமூச்சு விட்டு கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உங்களை ஏதாவது பிரச்சனைகள் வளைந்து கொண்டதா, உங்களை போராட்டம் சூழ்ந்து கொண்டதா, எது உங்களை சூழ்ந்து கொண்டது? இந்த நாளிலே நீங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏற்ற நேரத்தில் ஒரு தேவதூதனை ஆண்டவர் அனுப்பினார். ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை நீ அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி தேவன் சாராளை பார்த்து சொல்லிட்டு போனார். அது நிறைவேறிச்சு. இந்த காலத்திலும் இந்த நாளிலும் ஒரு தேவதூதனை அனுப்பின போது கர்த்தர் பேதுருடைய சிறைச்சாலைக்கு அனுப்பினார். பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கின தேவன் உங்களையும் விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க.
பிரச்சனைகள் சூழ்ந்திருக்குது, போராட்டங்கள் சூழ்ந்திருக்கு, வியாதி, வறுமை, கடன் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கு. இதிலிருந்து விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தரை இனி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ எவரிபடி. தேங்க்யூ.